இந்த கோவாங்கிறது சரக்கு அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செம்மையான பிளேஸ். டீ டோட்டலர் நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது விசிட் பண்றதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் விளையாடுறதுக்கும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்னு எக்கச்சக்கமா இருக்குங்க. நீங்க அடுத்த முறை கோவாக்கு டீ டோட்டலர் கேங் போறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்க கோவா வரணும்னே அங்கேயே 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு ஷர்ட் ட்ரௌசர் பேண்ட்னு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நார்மலா வாங்க. இங்க வந்தீங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய்க்குலாம் ஷர்ட் ட்ரௌசர் எல்லாம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய கடையில போய் சாப்பிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ரேட்டா இருக்கும். சின்ன சின்ன கடையில 100 ரூபாய்க்குலாம் ஹைதராபாத் பிரியாணி செம்ம டேஸ்டா பிளேட் ஃபுல்லா வச்சு கொடுப்பான். அதே மாதிரி பகல்ல பீச்சுக்கு போனோம்னா ஒரு 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 5 மணில இருந்து நைட் 1 மணி 2 மணி வரைக்கும் நீங்க பாகா பீச்சை விசிட் பண்ணுங்க. நிறைய பீச்சஸ் இருக்கு, கிளிஃப் இருக்கு, கஃபே இருக்கு, கசினோ போங்க, க்ரூஸ்ல பஃபட் புக் பண்ணி போங்க. அங்க டிஜே நைட்னு எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் உண்டு. வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு போவீங்கல்ல 1300 1400 பேக்கேஜ் இருக்கும். அதுல போயிடுங்க. அதுல நீங்க எல்லாமே பேராசைலிங், ஸ்பீட் போட், ஜெட் ஸ்கி, பங்கர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். கோவானா சரக்கு அடிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, சரக்கு அடிக்காதவங்களுக்கு கோவா செம்ம என்ஜாய்மெண்ட் கொடுக்கும்.